வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி ஈஸி கிச்சன் குக்கிங்கில் நம்ம வந்து எப்படி சிவப்பு அவல் உப்புமா செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த அவலில் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் அவலும் சிவப்பு அவலும் இருக்கும். கடையில் நமக்கு ஜென்ரலாக கிடைக்கும். வெள்ளை அவலோட சிவப்பு அவல் வந்து பயங்கர ஹெல்த்தியும் பயங்கர நியூட்ரிஷன் வேல்யூ வந்து இந்த சிவப்பு அவலில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ரெட் அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 1 கப்புக்கான அவல் எடுத்துக்கிறேன். இந்த 1 கப் அவலை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஜென்டிலாக தண்ணியில் பார்த்து வாஷ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இதை ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு கூட வேணும்னா வாஷ் பண்ணலாம். இப்போ இந்த வாஷ் பண்ணிவிட்டு எல்லா தண்ணியும் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கழுவுன தண்ணியே போதும் இந்த அவல் ஊறுறதுக்கு. இன்கேஸ் உங்களோட அவலோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கான தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியோட குவான்டிட்டி வந்து நீங்கள் பார்த்து அவளோட குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ நான் நல்லா ஒரு சூடான பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் நான் இதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உப்புமாவுக்கு வந்து கடலைப்பருப்பு தான் இதோட மெயின் ஹைலைட்டே. கடலைப்பருப்பு லேசாக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் இப்போ கருவேப்பிலை சேர்க்குறேன். காரத்துக்கு நான் இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாவுக்கு பதிலாக காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் லேசாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் இதுக்கு இன்றைக்கி உப்புமாக்கான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கேரட்டு எடுத்துக்கிறேன். ஒரு அரை கப்பு அளவுக்கு. நீங்கள் வேணும்னா இந்த கேப்சிகம் போடுறதுக்கு முன்னாடி லேசாக கொஞ்சோண்டு வெங்காயம், அதுவும் சின்ன வெங்காயமும் வதக்கிக்கலாம். எவ்வளோ என்னென்ன வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோமோ அதுக்கான அந்த ஒரு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த உப்புமா. ஸோ இப்போ வந்து நான் 1 டீஸ்பூனுக்கான மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். மெயினாக நான் இந்த வெஜிடபிள்ஸ் ஏன் செலக்ட் பண்ணேன்னா கொஞ்சம் அந்த உப்புமாவே பார்க்க வைப்ரண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு வந்து 1 டீஸ்பூனுக்கான உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து காத்தால பிரேக்ஃபாஸ்ட்க்கோ ஈவினிங் ஸ்நாக்குக்காகவோ ஒரு பவுலில் வந்து நீங்கள் சாப்பிட்டோன்னா ஒரு சாலட் மாதிரி மிக்சட் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான இது ஒரு ஆப்ஷன்னு. ஸோ இப்போ நான் வந்து அந்த அவலில் ஊற வச்சுருந்த அவலை நான் இந்த வெஜிடபிள்ஸோடு நான் சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜென்டிலாக ஆட்டி கொடுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக ஆட்டினா இது உடையிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்குது. ஓரளவுக்கு இதில் தண்ணி கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கிறதுனால நான் இன்னும் அடிஷ்னலாக இப்போ ஆட் பண்ண போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தட்டில் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஒரு தட்டு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே இது வந்து குக் ஆகிடும். ஒரு ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமே இதுக்கு சரியாக இருக்கும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக செஞ்சிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வெரைட்டி. ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஃபுல்லாக குக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி கிச்சன் குக்கிங்.